அவன் நிறுத்த மாட்டான். நம்ம டிக்கெட் வாங்குறது ஒரு இடத்துக்கு, ஆனா அவன் இறக்கி விடுறது இன்னொரு இடத்துக்கு. ஐயோ பாவம், இந்த ஆளு போஸ்ட்மேன் போல இருக்கு. பாவி ஜனங்க இந்த அப்பாவை கொண்டு வந்த கடிதங்களை பறக்கடிச்சிட்டாங்களே. பொடி புரியாதவளே, அவர் போஸ்ட்மேன் லடி, லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, பெரிய பரோபகாரி. எப்படி? கல்லூரி மாணவ மாணவிகளுக்குள் ஏற்படக்கூடிய காதலை நேர்மையான முறையில வளர்த்து அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற பெரிய உள்ளம் படைத்தவர். அப்படின்னா இந்த கடிதங்கள்லாம் அத்தனை காதல் கடிதங்கள். பொழுது விடிஞ்சு பொழுது போறான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் கடிதங்களை மாறி மாறி கொடுக்கறதா அவர் முதல் வேலை. படிப்பு கூட இவருக்கு ரெண்டாவது தான். காலேஜுக்கு நேரமாச்சே, பஸ் வருமா? வந்தாலும் நிக்குமா? சந்துரு, சந்துரு, இரு. சந்துரு, சந்துரு, பஸ்ஸை விட்டு இறக்கிட்டாங்கப்பா. ஒரு லிப்ட் கூடப்பா. ஏறிக்கப்பா. நீயாவது போப்பா. பஸ் வரல. வரும் அத்தா, சந்துரு, வா வா வா. அப்பா மாதிரி குட்டி என்ன விசேஷம்? அக்கா எல்லாம் குழந்தை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நானா வரல, உங்க அப்பா தந்தி கொடுத்தாரு, அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். என்ன சமாச்சாரம்? என்ன உன் கல்யாண விஷயம் தான்? பாண்டுரங்கா, பாண்டுரங்கா, பாண்டுரங்கா. கல்யாணத்தை பத்தி பேசுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. திரும்புறேன். இப்ப நீங்க வர போறியா இல்லையா? சத்தியம் பண்றீங்களா இல்லையா? உட்காரு. அது சரி, இப்ப உங்க அம்மாவும் அப்பாவும் வயசான காலத்துல சொந்த ஊரான நாகர்கோவில விட்டுட்டு இந்த மெட்ராஸ்ல எதுக்காக அவன் தங்கியிருக்காங்க? எனக்காகத்தேன். உனக்காகத்தானா? எதுக்காக? நீ காலேஜ்ல படிக்கிற, ஹோட்டல்லையோ ஹாஸ்டல்லையோ சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுமோன்னு பயந்து உன் நன்மை கருத்தான் இங்க வந்து தங்கியிருக்காங்க. அதெல்லாம் யாரு இல்லைங்கிறா இப்ப? அப்படி இருக்கும்போது அவங்க மனசு சந்தோஷப்படுத்த வேண்டியது உன் கடமையா இல்லையா? என்னத்தான் கலெக்டர் மாதிரி என்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன கல்யாணமே வேணாம் நான் சொல்றேன். இப்ப கல்யாணம் வேணாம், அவ்வளவுதான். இப்ப வேணாம்னா வேற எப்போ? நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பெரிய வக்கீல் ஆனதுக்கு அப்புறம் அப்பா கையை எதிர்பார்க்காம சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னதான் கல்யாணம். என்னடா இப்படி வளர்ற? ஏதோ ஆம்பளையா இருந்தா ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காக உன்னை படிக்க வைக்கிறோமே தவிர ஏதோ இவர் சம்பாதிச்சா இங்க தாழ்த்து கட்டணுமா? வேற அதெல்லாம் இங்க வச்சுக்காத. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடுறது அப்படிங்கிற தீர்மானத்தோட தான் இங்க வந்து இறங்கிருக்கு. ஓஹோ, அதான் தெரியுதுங்களே. தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் மகளை எடுத்துட்டு வந்து டேரா போட்டிருக்கீங்க. சந்திரு, விளையாடாத. சின்சியரா சொல்றேன், இன்ன வரைக்கும் உன்னையும் என் மகளையும் சேர்த்து நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. நான் மட்டும் இல்ல, உங்க அக்கா கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. உங்க அக்கா என்ன நானே நினைச்சு பார்க்கல. ஏண்டியாத்தா என்ன கட்டிக்கிட்டா என்ன? ஐயே, இந்த மருத்து மாப்பிளை கட்டிட்டு எங்க போய் போறதுக்குள்ள பல்ல சந்திரா, மனம் விட்டு பேசு. உனக்கு என் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எண்ணம் இருந்தா அதுக்கு நான் தடையா இருப்பேன். ஐயோ, என்னத்தான் சின்ன பிள்ளைல இருந்து நான் தூக்கி வளர்த்தான் அவளை போய். சரி, அதை விட்டுருவோம். ஆனா நீ கல்யாணம் வேணான்னு மறுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு தோணும். என்ன? லவ். லவ்வா? ஆமா, லவ் பண்ண என்னடா தப்பு? நானே உங்க அக்காவை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்க லவ் பண்ணீங்கன்னா எல்லாரும் பண்ணணுமா? நான் சின்ன பையன், இது வரைக்கும் நமக்கு லவ் இருந்தது கிடையாது, இனி மேலும் கிடையாது. வாங்க வாங்க, எல்லாம் பிரசாதம் வாங்கிங்க. மாமா, உங்க பையனுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? நான் சொல்ற வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு. உங்களை யாரும் அப்படி சொல்ல சொன்னது? சொல்லணுமா? இங்க சொல்லியாச்சு, அவன் பாத்துக்குவான். பாருங்க, பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நாம ஒதுங்கணும். அங்க சொல்றது சரியா வராது. சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லியாச்சா? நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பாவம், என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, முழுங்கிட்டு உட்காருங்க, வரேன் நான். அப்படியேதான் ஐயா. அந்த பொண்ணு அனாத பொண்ணு தான். இன்னும் அனாதைங்கிறதுக்காக அது கட்டி இருக்கிற சேல துணியோட கட்டி கொடுக்க நான் தயார் இல்லையா? ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு
ரொக்கம் 20,000 ரூபாயும் இந்த வீட்டையும் அது பேருக்கு எழுதி வச்சிருக்கிறேன். வர்ற மாப்பிள்ளைக்கு பெண்ணோட அதுகளையும் சேர்த்து கொடுத்துடுறேன். ஆனா மாப்பிள்ளை குணசாலியா இருக்கும். சாதி சனம் குலம் கோத்திரத்தை பத்தி இல்லையா? அட ஏன் பெரியவர எங்ககிட்ட இப்படி சொல்லி போடுறீங்க? உங்க பேச்ச நம்பி நாங்க யாரையாவது அழைச்சிட்டு வந்தா அவன் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் கிண்டி கிளறி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. அட ஐயா இப்படி நான் ஏன் கிண்டி கிளறி கேட்கிறேன்? சொன்னனே அந்த பொண்ணு அனாதைன்னு. இன்னைக்கோ நாளைக்கோ நான் பொசுக்குன்னு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. வர்ற பய குணக்கேடான பயலா இருந்து அடி அந்த பயமோட இந்த பயமோட அப்படின்னு அடிச்சு பிடிச்சு இம்சை செஞ்சான்னா அது கண்ணை கசக்கிக்கிட்டு எங்க போய் நிற்கும்? அதுக்கு ஒரு இடம் இல்லையா? அதட்டு பேசினா கூட அது அழுகிற உள்ளையா. நான் சாகிறப்போ நிம்மதியா சாக வேண்டாமா ஐயா? பெரியவரை எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாதிரி நல்ல மாப்பிள்ளையா கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவங்க விவரத்தை வரசா வந்து சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஆகட்டுங்க, வரோம். சந்திப்போமா என்று சந்திப்போமா, சந்திப்போமா என்று சந்திப்போமா. என்னல நினைச்சிட்டு தெரியற நீ? நான் ஒரு நாளை போக பாத்துக்கிட்டு வரேன். ஓரக்கிராப்பம் குட்டியை முடுக்கி விட்டு பாட்டு பாடிக்கிட்டு சந்திப்போமா நிந்திப்போமா நீ பேச்சு முச்சத்துல ஆரவட்டம் போட்டுக்கிட்டு தெரியறியே. என்ன விவரம்னு கேட்கிறேன். அது ஆத புண்ணுதானங்கிற தைரியமா இல்ல இதன் கிளப்பை தான் என்று கிண்ணாரமா? நான் பட்டாளத்துல இருந்தவனே உன் ஊட்டிய முறிச்சு ரத்தத்தை உறிஞ்சு போடுறவனே. நான் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் வரல. உங்க பேத்திய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த எண்ணம் உள்ளவைய நேரம் என்ன வந்து சந்திச்சானே அந்த குழந்தைகிட்ட என்னடா சந்திப்பவா நிந்திப்பவா கேட்கவா? அது தப்புன்னு சொல்லுங்க. நான் இப்பவே மன்னிப்பு கேட்கிறேன். ஏதோ உங்க பேத்தி பேர்ல உள்ள ஆசைனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்க பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். நிஜமா. ஏன் தலையடி தாத்தா ஏம்மா இப்படி கொஞ்சம் உள்ள வாங்கல. ஏன் வாங்க தாத்தான்னா வர்றேன். அளவாய் மின்னலக்கத்திலேயே இருந்தாக்கலையே வர்றேன். ஏமா கூப்பிட்ட? தாத்தா என்னம்மா? அவர்தான் என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா, கட்டி வச்சிருங்க. இவனுக்கா? அவர்தான் சம்மதிக்கிறாரு. அவன் சம்மதிச்சா சரியா போச்சாமா? நானும் தான் சம்மதிக்கிறேன். ஐயா ராஜா, இது ரொம்ப பெரிய விஷயம் ஐயா. நல்லா யோசனை பண்ணி தாத்தா கிட்ட நாளைக்கு சொல்லு. ஐயோ தாத்தா நல்லா யோசனை நீங்க இப்படியே எல்லாம் முடிச்சிருங்க தாத்தா. சரி, உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். இப்பவே முடிச்சு போடுறேன். ஏ ராஜா, வா 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 வா. உனக்கு ராசி யோகம் அடிச்சிருக்கப்பா. உட்கார்ல. என் பேத்தியே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப சந்தோஷம் தாத்தா. எனக்கு சந்தோஷம். ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ஆய் அப்பனை அழைச்சுக்கிட்டு வந்து முறையோடு ஒண்ணு பார்க்க சொல்லப்பா. அவங்க வர்றது இருக்கட்டும் தாத்தா. முதல்ல நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணுமே. என்ன கேட்க போற? அதாவது இந்த வீட்டையும் 20,000 ரூபாய் ரொக்கத்தையும் உங்க பேத்தி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அத முதல்ல என் பேருக்கு நீங்க மாத்தி ஆகணும். என் பேத்தியும் உனக்கு சொந்தமான உறவு. அவன் சொத்து மட்டும் எப்படி அப்பா அவனுக்கு சொந்தம் இல்லாம போவேன்? தாத்தா, அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். உங்க பேத்திய நான் கட்டிக்கணும்னா முதல்ல சொத்து என் பேர்ல மாறி ஆகணும். அட ஐயா, முதல்ல நீ தாலியை கட்டல, அப்புறமா சொத்தை மாத்தி கொடுத்து போடுறேன். முதல்ல நீங்க சொத்தை மாத்துங்க, அப்புறம் நான் தாலியை கட்டுறேன். இல்லைன்னா கட்ட மாட்டேன். நான் மட்டும் என்ன, சொத்து இல்லாட்டி போனா இந்த அனாதை பொண்ணை எவன் கட்டுவான்னு கேக்குறேன். எங்கெல்லாம் போனாது போய் நீ பொண்ணை கட்டிக்க வந்தியா சொத்து கட்டிக்க வந்தியாடா? ரெண்டையும் தான். உனக்கு ஒன்னையும் கொடுக்க மாட்டேன். போடா வெளியே. காத்தா பாக்குறேன். வெளியே விரும்பின சுட்டு விடுவேன். ஆலிப்பயம் பேத்தி பொண்ணு, பேத்தி பொண்ணு, பேத்தி பொண்ணு. என்னடா இது? பேத்தி பொண்ணு அடக்கன்றாதியே. ஏமா அவன் பேர்ல உனக்கு இம்புட்டு ஆசை இருக்கிற என்கிட்ட ஒரு கோடி காட்டி இருந்தீங்கன்னா அவன் கேட்டதையெல்லாம் கொட்டி கொடுத்து கட்டி வச்சிருப்பானம்மா. இப்ப ஒண்ணு கை நழுவி போயிடல. இப்பவே அவனை கூப்பிட்டு பேசி முடிச்சு. இருங்க தாத்தா. ஏமா அவனை கூப்பிடாதீங்க. ஏன்? அவன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்னடா இது? அவனை பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சு போடுங்க தாத்தான்னு நீ தானமா சொன்னேன். உங்களுக்காக தான் சொன்னேன். எனக்காகவா? பின்ன என்ன, யார் வந்தாலும் என் பேத்திக்கு கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ண முடியல, நான் செத்து போறேன் செத்து போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவனை கட்டிக்கிறேன்னு சம்மதிக்காம நான் வேற என்ன தாத்தா சொல்றது? தாயி, உன் கல்யாணத்தை பத்தி நான் மூச்சே விடல தாயி, மூச்சே விடல. என்னமோ எதிர்காலத்தை நினைச்சு அதுக்குதான் நான் சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. என்ன வாத்தியார் வேலைக்கு படிக்க போறேன் தாத்தான்னு சொன்னதையே சொல்ல போறேன். ஏமா
ஆச்சாரி வேலைக்கு படிக்கிறதுனால மட்டும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நிறைஞ்சிடுமா? நான் படிக்கிறதுனால மட்டும் என் கல்யாணம் நின்னு போயிடுமா? தாத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேட்காம நான் என்ன செய்ய போறேன் தாயி? சொல்லு. நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, யாராவது நல்ல மாப்பிள்ளையா வந்தாங்கன்னா படிப்பை உடனே நிறுத்திவிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் சொல்லுங்க தாத்தா. என்னமோ தாயி, இப்ப நீ தொட்டதுக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சுட்ட. உன் மனசுக்கு எது பிரியம்னு படுதோ அதை செய்.